நண்பர்களே, நம்ம அமிர்த கரைசல் வந்து நேற்று தயார் பண்ண மத்தியானம். இப்போ எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. இது மத்தியானம் தான் கலக்கிட்டோம், மறுபடியும் கலக்கலை. பாருங்கள் எந்த அளவுக்கு அது நொதிச்சு மேலே வந்திருக்குன்னு பாருங்கள். மேலே வந்து இந்த ஜவுக்கயத்துலேயே முட்டிடுச்சு. பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பாருங்கள். நாட்டு பசுமாட்டு சாணம், நாட்டு பசுமாட்டு யூரியன், நாட்டு சர்க்கரை 1 கிலோ. பார்த்தீங்களா எப்படி நுரைச்சிருக்குன்னு பார்த்தீங்களா. இது மத்தியானம் போட்டால் இந்த அளவுக்கு நுரைச்சிருக்கு. இதில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள்லாம் பெருக ஆரம்பிச்சிருச்சு. அதாவது 1 கிராம் நாட்டு பசுமாட்டு சாணத்தில் 300லேருந்து 500 கோடி நுண்ணுயிர்கள் இருக்கிறதா வந்து ஆய்வில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அத்தனையும் வந்து நம்ம வயலுக்கு நன்மை சேர்க்கக்கூடிய நுண்ணுயிர்கள் தான். அசோஸ்பைரிலம், பாஸ்போபாக்டீரியம், சூடோமோனஸ், இந்த மாதிரி எத்தனைலாம் சொல்கிறோமோ அத்தனை நுண்ணுயிர் வந்து இந்த நாட்டு பசுமாட்டு சாணத்தில் இருக்குது. உயிர் உரங்கள்னு சொல்லிட்டு நாம் திரவ வடிவிலையும் பொடி வடிவிலையும் வாங்கி பயன்படுத்துகிறோம். அது எல்லாமே இந்த நுண்ணுயிர்கள் பூராமே வந்து நம்ம நாட்டு பசுமாட்டு சாணத்துலேயும் கோமியத்துலேயும் இருக்குது. இதிலேருந்து பிரிச்செடுக்கப்பட்டது தான் அதெல்லாம். வேஸ்ட் டீகம்போசர் கூட நாட்டு பசுமாட்டு சாணத்துலேருந்து பிரிச்செடுக்கப்பட்ட நுண்ணுயிர்கள் தான். அதை செப்பரேட்டாக தனியாக அதை மட்டும் மக்க வைக்கக்கூடிய நுண்ணுயிர் மட்டும் பிரித்து எடுத்து பண்ணியிருக்கிறாங்க. தேசிய இயற்கை வேளாண்மை மையத்திலிருந்து நம்ம நாட்டு பசுமாட்டு சாணத்திலிருந்து அந்த மக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் மட்டும் பிரித்து எடுத்து பண்ணியிருக்காங்க. தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து, எல்லா சத்தும் தாவரங்களுக்கு எடுத்து தரக்கூடிய அனைத்து வகையான நுண்ணுயிர்களும் இந்த நாட்டு பசுமாட்டு சாணத்தில் இருக்குது. அதனால் வெறும் அமிர்த கரைசல் மட்டும் விட்டால் கூட போதும். இதையுமே ஸ்ப்ரே பண்ணலாம். ஃபஸ்ட்டு நாம் வந்து இயற்கை விவசாயத்துக்கு வர்றோம் அப்படின்னா பலதானிய விதைப்பு செஞ்சு அதுக்கப்புறம் இந்த அமிர்த கரைசலை வந்து பயன்படுத்திட்டு வந்தோம்னா சீக்கிரமாகவே நிலம் வந்து ஒரு 6 மாதத்துக்குள்ளே அந்த ரசாயனங்களுடைய பாதிப்பெல்லாம் குறைஞ்சி இயற்கைக்கு திரும்ப ஆரம்பிச்சிடும். இப்போ நேற்று மதியானம் இதை கரைச்சோம். இப்போ இது 2வது டைம் இதை வந்து கலக்கி விட்டுருக்கோம். நான் வந்து சாயந்தரமாக வந்து பாசன நீரோட இந்த நெல் வயலுக்கு பாசனம் பண்ணலாம். எடுத்துட்டு பழையபடி கட்டி வச்சிடணும். இந்த குச்சி வந்து கழுவணும். நான் பிவிசி பைப் பயன்படுத்தியிருக்கிறேன். இதை மறுபடியும் கழுவி வைக்கணும். இந்த கொசு வளர்றதுக்காக அப்படின்னா கொசுவெல்லாம் வந்து இதுக்குள்ளே போய் முட்டை வச்சிடக்கூடாது. முட்டை வச்சுட்டா புழுவாயிரும். நம்ம 24 மணி நேரத்தில் பயன்படுத்துகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக கொசுவெல்லாம் ஒன்றும் பண்ணிடாது. ஆனால் இது 7 நாள் வரைக்கும் வச்சு பயன்படுத்தலாம். அப்படி 7 நாள் வரைக்கும் வச்சுருக்கிறோம் அப்படிங்கிற கொசுவெல்லாம் முட்டையிட்டால் புழுக்கள் பெருகிரும். இதனுடைய தரம் குறைய ஆரம்பிச்சிடும். அதுக்காக வந்து நம்ம வலையை வச்சு கட்டி வைக்கிறோம். இது வந்து இன்னொரு இடத்துல போட்டு வச்சுருக்கோம் நம்ம வயல்லையே. அது அந்த சைடு நிழல் இருக்குது வயலில். இது இந்த பக்கம் வயலில் இருக்குது. இந்த இடத்துல ஒன்று போட்டு வச்சுருக்கோம். இதுவும் பாருங்கள் எப்படி நுரைச்சிருக்குன்ட்டு. ஆனால் இது வந்து அதை விட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. என்ன காரணம் கேட்டிங்க அப்படின்னா இது நல்லா நுரைச்சிருக்கு. ஆனால் அந்தளவுக்கு வந்து நுரைய வரல. என்ன காரணம் கேட்டிங்கன்னா அதில் வாழைப்பழம், பூவன் பழம் சேர்த்திருந்தேன். நம்ம காட்டில் வந்து வயல் ஓரத்தில் ஒரு மரம் சாஞ்சு ஒரு அரைக்காய் பதத்தில் வாழைப்பழம் சாஞ்சிருச்சு. அதை வெட்டி வச்சுருந்தா அது கொஞ்சம் நல்லா கனிஞ்சு போச்சு. அதில் என்ன பண்ணால் ஒரு 10 பழத்தை எடுத்து நான் அதில் சேர்த்திருந்தேன். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா நுர வர அளவுக்கு நல்லா வினைபுரிஞ்சிருந்துச்சு. பழம் சேர்த்துனதுனால நல்லா நொதிச்சிருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நுரைப்பு தன்மை கம்மியாக தான் இருக்குது. அப்போ வாழைப்பழம் சேர்த்திட்டோம் அப்படின்னோம்னா இன்னும் நல்லா இருக்குது அப்படிங்கிறத நம்ம இதுலேருந்து நல்லா தெரிஞ்சுக்கலாம். அது கொஞ்சம் புளிப்புத்தன்மையோட வாசனை வந்தது. ஆனால் இதில் பார்த்திங்க அப்படின்னா அந்தளவுக்கு ஒன்றும் பெருசாக வாசனை தெரியல. காரணம் வந்து அந்த வாழைப்பழம் தான். அப்போ அமிர்த கரைசலுக்கு பசுமாட்டு சாணம், பசுமாட்டு கோமியம், நாட்டு சர்க்கரை அல்லது வெல்லம் கூட பழம் சேர்த்திக்கலாம். வாழைப்பழங்கள் இருந்து நல்லா கனிந்த பழங்கள் இருந்து சேர்த்திட்டோம்னா இன்னும் நல்லா நுரைக்கும். சரி, இதை வந்து இன்னைக்கு கட்டி வச்சுட்டு ஃபஸ்ட்டு அந்த கேனை பயன்படுத்திட்டு அப்புறம் இதை 2வதாக வந்து அடுத்த நாள் ஒரு நாள் விட்டு இதை பயன்படுத்தலாம். ஒவ்வொரு பாசனத்துக்குமே கொடுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. இந்த பைப் வந்து கழுவி வச்சிடணும். கண்டிப்பாக கழுவி வைக்கல அப்படின்னா கொசுக்கள் வந்து முட்டை விட்டுரும். அது வந்து நம்மளுடைய அமிர்த கரைசலுக்கு போச்சு அப்படின்னா அது உள்ளே போயிட்டு பெருகிரும். இதை மூடி வச்சிடலாம்.
இப்போ நம்ம பாசன நீரில் திறந்து விடலாம். மோட்டர் ஆன் பண்ணியாச்சு, தண்ணி போயிட்டுருக்கு. இந்த மாதிரி குறைவாக போகிற அளவுக்கு நம்ம பைப்பை செட் பண்ணிக்கணும். இந்த அளவுக்கு போனால் போது அது என்ன தெரியும். இது எதுக்காக வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தண்ணியினுடைய மையப்பகுதியில் வந்து விழுந்தது அப்படின்னா நல்லா கரைஞ்சி அழுத்திக்கு போகும். அதுக்காக மையப்பகுதியில் வச்சுருக்கோம். இந்த மாதிரி அமிர்த கரைசல் வந்து நம்ம வயலுக்கு பாசனம் பண்ணக்கூடிய தண்ணியில் நடுப்பகுதியில் வர மாதிரி வச்சுட்டு அப்படின்னோம்னா கரைஞ்சி அப்படியே தண்ணியோட தண்ணியாக போயிடும். கரையுது தெரியுதுங்களா? இப்போ இது வயல் பூரா போயிடும். நம்ம இது மாதிரி வயல் பூரா விடலாம். இப்போ ரெண்டாவதாக வந்து இந்த பேரல்லே விடுறோம். இந்த மாதிரி குறைவாக போகிற அளவுக்கு செட் பண்ணால் போதும். இந்தளவு போனால் போதும். இந்தளவு போனால் நமக்கு வந்து இது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நம்ம 3வது கார் வந்து வச்சுருக்கோம். கொஞ்சமாக போயிட்டு இருக்குது. நல்லா தண்ணிக்கு கலந்துக்கிற அளவுக்கு கட்டிகிட்ருக்கோம். அப்படியே கலந்து போயிட்டுருக்கு. நண்பர்களே, நம்ம அமிர்த கரைசலை பயன்படுத்தும் முறைன்னு பார்த்தீங்கன்னா 2 முறையில் பயன்படுத்தலாம். ஒன்று பாசன நீரில் திறந்து விடுறது, இன்னொன்று வந்து தெளிப்பு முறையில் பயன்படுத்துறது. நம்ம இந்த அமிர்த கரைசல் பயன்படுத்தக்கூடிய நேரம் பார்த்திங்க அப்படின்னா, காலையில் இந்த மாதிரி இளவையிலான நேரம், வானம் மேகமூட்டமாக இருக்கக்கூடிய நேரம், இந்த மாதிரி நேரங்களில் பயன்படுத்தலாம். இன்னொன்று வந்து தெளிப்பு மூலயமா பயன்படுத்தலாம். 10 லிட்டர் தண்ணிக்கு இளம் பயிர்களுக்கு 300 மில்லியும், அதிலிருந்து 10 நாள் கழித்து 10 லிட்டர் தண்ணிக்கு 500 மில்லியும், அதிலிருந்து 10 நாள் கழித்து 10 லிட்டருக்கு 1 லிட்டரும், இந்த மாதிரி 10 நாளாக கூட்டிகிட்டே போகலாம். அதிகபட்சம் 1 லிட்டர் வரைக்கும் சேர்த்திக்கலாம். தெளிப்புக்கு பயிரும் நல்லா வளரும். அமிர்த கரைசலை வந்து பாசன நீரில் கொடுக்குறப்போ வந்து நிலம் சீக்கிரமாக வளமிக்க மண்ணாக மாறிடும். அமிர்த கரைசலை நாம் பயிருக்கு தெளிப்பு செய்கிறப்போ அது வளர்ச்சிக்கு செயல்பட்டு பயிர் நல்லா வளர வைக்கும். அதனால் நமக்கு கூடுதலான மகசூல் கிடைக்கும். கண்டிப்பாக வந்து காலை மாலை அப்படிங்கிற வெயில் குறைவாக இருக்கக்கூடிய நேரங்களில் பயன்படுத்துங்க. வானம் மேகமூட்டத்துடன் இருந்தால் அந்த நேரத்தில் பயன்படுத்துங்க. அமிர்த கரைசல் வந்து மாதத்துக்கு எத்தனை டைம் வேணாலும் கொடுக்கலாம். வாரத்துக்கு 1 நாள் கொடுக்கலாம், 5 நாளைக்கு ஒருக்கா கொடுக்கலாம், 1 மாதத்துக்கு ஒருக்கா கொடுக்கலாம். நம்மகிட்ட நிறைய நாட்டு பசுமாட்டு சாணம், ஓமியம் எல்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் அடிக்கடி பயன்படுத்தலாம். பயன்படுத்துறதுனால மண் சீக்கிரமாக வளமிக்க மண்ணாக மாறும். அதனால் எந்த தவறும் வராது. இந்த அமிர்த கரைசல் பயன்படுத்துகிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா, பாசன நீரில் விட்டால் உரங்கள், ரசாயன உரங்கள் கண்டிப்பாக தவிர்த்தணும். உயிர் உரங்கள் பயன்படுத்தலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரசாயன உரங்கள் மட்டும் தவிர்த்துருங்க. அதே மாதிரி பயிர்களுக்கு தெளிப்பு செஞ்சிங்கன்னா ரசாயன பூச்சிக்கொல்லி மற்ற ரசாயன சம்மந்தமான எதையுமே வந்து தெளிக்காதீங்க. இதை தனிப்பட்ட முறையாக தான் தெளிக்கணும். வேறு எதோட கலந்து தெளிக்கக்கூடாது. அதே மாதிரி அமிர்த கரைசல் விட்ட நிலத்துக்கு வந்து ஜீவாமிர்தம் பயன்படுத்தலாம், பஞ்சகவியா பயன்படுத்தலாம், மீன் அமிலம் பயன்படுத்தலாம், எல்லாமே பயன்படுத்தலாம். இயற்கை இடுபொருட்கள் எதுவாக இருந்தாலும் நம்ம பயன்படுத்தலாம். ரசாயனம் சம்மந்தமான எல்லாத்தையுமே வந்து தவிர்த்தணும். உயிர் உரங்கள் எல்லாம் பயன்படுத்தலாம், ஒன்றும் தவறு வராது. இந்த மாதிரி பயன்படுத்தினா மட்டும்தான் சீக்கிரமாக வந்து வளமிக்க மண்ணாக மாறும். நண்பர்களே, நீங்களும் அமிர்த கரைசலை தொடர்ந்து பயன்படுத்தி வளம் பெறுங்க. வணக்கம்.